கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா சனியினுடைய பார்வையானது 3, 7, 10 இந்த பார்வையின் மூலமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனி இருக்கிற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களே, சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு வர்ற சனி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி பேரு. அதாவது அஷ்டம சனியில எந்த விதமான தீய பலன்கள் நடக்குதோ அந்த தீய பலன்கள்ல பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில நடக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியில இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு தீய பலன்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனி பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். இந்த 3 இடங்களுக்கு நடக்கக்கூடிய தீய பலன்கள் என்ன, அந்த தீய பலன்கள் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். சனியினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகுது. 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கடனை குறிக்கக்கூடிய இடம். அதனால சனி பாத்தீங்கன்னா உங்களை நிச்சயம் கடன் வாங்க வைப்பார். ஆகையால நீங்க இந்த சமயத்துல உங்களுடைய வீட்டுல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு சுபகாரிய செயல்களுக்காகவோ நீங்க சிறிய தொகையை கடன் வாங்கினா நிச்சயம் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்து 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால நீங்க வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனைகளை இந்த சனி கொடுப்பார். ஆகையால இந்த சமயத்துல நீங்க வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அனுசரிச்சு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா நிச்சயம் சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியும். அதே நேரத்துல மேலதிகாரியை சொல்ற எந்த ஒரு வேலையும் தட்டி கழிக்காமல் சொல்ற வேலையை நீங்க கேட்டு செஞ்சீங்கன்னா இந்த சமயத்துல சனியினுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்து சனியானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடங்கிறது பார்த்தோம்னா நோயை குறிக்கக்கூடிய இடம். இதனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த சனியினால வரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை வராமல் தடுப்பதற்கு முக்கியமா 2 விஷயங்களை கரெக்டா பண்ணணும். ஒண்ணு டயத்துக்கு சாப்பிடுறதுக்கு நீங்க பழகிடணும். அதாவது 3 வேளைகளை பார்த்தீங்கன்னா அதற்குரிய சரியான வேளையில சாப்பிடணும். அதே நேரத்துல சரியான அளவு சாப்பிடணும். அடுத்து சரியான நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க தூங்கி எந்திரிக்க வேண்டும். அதாவது எவ்வளவு சீக்கிரம் இயர்லியா தூங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இயர்லியா தூங்கி காலையில 6 மணிக்குள்ள எந்திரிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். சனியினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுகுது. 10ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலையும் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பது நல்லது. அதே நேரத்துல தொழில்ல விரிவாக்கம் எதுவும் இந்த நேரத்துல செய்யக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருந்தால் இதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களை நீங்க தவிர்க்க முடியும். அதே நேரம் சனியினுடைய பாதிப்பிலிருந்து நீங்க விலகி இருக்க முடியும். அடுத்து 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா பெயர் புகழை குறிக்கக்கூடிய இடம். அதனால இந்த சமயத்துல யார்கிட்டயுமே பெயர் புகழை நீங்க எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயம் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே நேரம் சனியானவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை புகழணும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி நீங்க எதிர்பாராமல் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயம் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். அதே நேரம் நீங்கள் செய்யற எல்லா காரியங்கள்லயுமே பாத்தீங்கன்னா நிதானத்தோடு யோசிச்சு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பெயர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இதனால சனியினுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து சனியானவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கவனமாக இருக்க வேண்டும். பல நாட்கள் ஃப்ரிட்ஜ்ல வச்சதையோ அதே நேரம் எந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு பாத்தீங்கன்னா உபத்திரமா இருக்குதோ அந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து ஒரே உணவை பாத்தீங்கன்னா அடிக்கடி சூடுபடுத்தி 2-3 நாட்களுக்கு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இதன் மூலமாக ஃபுட் பாய்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால உங்களுடைய சாப்பாட்டுல என்னன்னா நீங்க கவனமாக இருந்தால் நிச்சயம் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல சாப்பிடுற சாப்பாட்டினுடைய அளவையும் கரெக்டா சாப்பிடணும்.
சாப்பிடணும். அளவுக்கு மீறியும் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து 1ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, சனி குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு போதிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பழ வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல தண்ணீர் அதிக அளவு குடிக்க வேண்டும். இந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, நிச்சயம் ரத்த சம்பந்தமான தொந்தரவுகள் வராமல் காத்துக்கொள்ள முடியும். அப்புறம் சனியானவர் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் வாங்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா, நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா, முடிந்த அளவுக்கு சொத்துக்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும். அதே நேரத்துல புதிதாக எந்த ஒரு வண்டி வாகனங்களும் இந்த காலகட்டத்தில் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இதனால வண்டி வாகனத்துல ஏற்படக்கூடிய பழுது பிரச்சனைகளை நிச்சயம் தவிர்க்க முடியும். 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம். ஆகையால மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல ஏதாவது ஒரு டியூஷனுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்களுடைய மேற்பார்வையில நீங்க படிப்பதன் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.